வணக்கம். பேரூர் ஆதீனம் சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் உளப்பாங்கின் வண்ணமாக நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒன்று கூடி கட்டமைத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உங்களைப் போன்ற அறச்சிந்தனை கொண்டவர்களின் கூட்டிணைப்பால் இன்று மாபெரும் மக்கள் சமூக இயக்கமாக மலர்ந்துள்ளது. நாம் ஒன்று சேர்ந்து உங்களுடைய அன்பான பங்களிப்பால் இந்த பல்லடம் பகுதியில் ஒரு புதுமையான முயற்சியாக ஒரு அழகான அமைப்பை கட்டமைத்திருக்கின்றோம். பல்லடம் திருச்சி நெடுஞ்சாலையில் விரிந்திருக்கக்கூடிய வனாலயம் என்கிற அமைப்பின் முகப்பில் தத்துவத்தை உள்ளடக்கிய அழகான ஒரு வாயில் மற்றும் வரவேற்பறை அமைந்திருக்கின்றது. விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு நம் செயல்பாடுகளை விளக்கக்கூடிய அலுவலகம், அதனைத் தொடர்ந்ததாக உலகத்தில் எல்லா செயல்பாடுகளுக்கும் முழுமுதற் பொருளாக இருக்கின்ற விநாயகப் பெருமான் வனப்பிள்ளையார் என்கிற திருநாமம் கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கின்றார். பிள்ளையாரைத் தொழுது அன்பு, அறிவு, அறம் என்ற 3 உலகச் சிந்தனைகளின் அடையாளமாக விளங்குகின்ற மூவர் பெருமக்களுக்கான முற்றம். தொடர்ந்து வரவேற்பு அலுவலகம் நம்மை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. இந்த வரவேற்பு அலுவலகத்தை தொடர்ந்து உலகம் எதிர்காலத்தில் எப்படி இயங்க வேண்டும் என்பதை மறைமுக தத்துவமாக உணர்த்துவதற்கு ஆங்கில R என்கிற எழுத்து 4 நிலைகளில் இந்த உலகப்பந்தை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பும், அதனைத் தொடர்ந்ததாக அழகிய மூலிகை தோட்டமும் நம் கண்முன்னே மலர்ச்சியை தருகிறது. நம் செயல்பாடுகளை சிந்தித்து செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய திட்ட அலுவலகம், இயற்கை எழில் சூழ்ந்த நடைபயிற்சி பாதை, நல்ல உடல் நலத்தை பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்கும் உடற்பயிற்சி வளாகம், விளையாட்டு பூங்கா என அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, அடிகளார் அரங்கம், பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் நம் நோக்கங்கள். அந்த நோக்கத்தை முன்னெடுக்க பள்ளி கல்லூரி மாணவர்களை அழைத்து பயிற்சி வழங்கி மக்களிடையே அன்பும் பண்பும் வளர்வதற்கான பல்வேறு சிந்தனைகளை பகிர்வதற்காக இவ்வரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி நலவாழ்வு மையத்தின் கிளையும் இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே கருவுற்ற தாய்மார்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் அறிவு சார்ந்த பயிற்சிகள், அருளியல் சிந்தனைகள் வழங்கப்பட்டு கர்ப்பகிருபா என்னும் பயிற்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி அரங்கம், பண்பாட்டு பயிற்சிகள், நம்முடைய பாரம்பரிய கலைகள் வளர்ப்பதற்கும் பயில்வதற்குமான இவ்வரங்கம். தொடர்ந்து உழவர் அரங்கம், இங்கே உணவு வழங்குவதற்கும் உழவர் பெருமக்களுக்கான பெருவிழாக்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்த வண்ணமாக நட்சத்திர வனம், ராசி வனம், நவக்கிரக வனம் என வனத்தின் பல்வேறு ஆழமான தத்துவ கூறுகளை எடுத்துக்காட்டும் வனங்கள் அமைக்கப்பட்டு, அதனைத் தொடர்ந்து சாந்தி நிலையம் என்னும் பெருமக்கள் வந்து தங்கி ஓய்வெடுக்கக்கூடிய அழகிய விடுதி நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நாற்றுக்கன்றுகளை வழங்கக்கூடிய இளந்தளிர் நாற்றுப்பண்ணை, இங்கே ஏராளமான மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வனம் மூலக் கொள்கையான மரம் வளர்ப்பின் அங்கமான மரம் ஒரு வரம் திட்டப்பகுதி நம் கண்முன்னே அழகுற விரிகிறது. அதனைத் தொடர்ந்து அம்மையப்பர் உணவகம், மழைநீரை சுத்திகரித்து பயன்படுத்தி ஒரு வேளைக்கு 10,000 பேர் என ஒரு நாளொன்றுக்கு 30,000 பேருக்கு உணவு தயார் செய்து ஆரோக்கியமான, சுத்தமான, சுகாதாரமான, சுவையான, சூடான, துரிதமான, அன்புடன் கூடிய உணவு வழங்கப்பட அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மையப்பர் உணவகம் மூலம் பல்வேறு பெருநிறுவனங்களுக்கு உணவு தயார் செய்து வழங்கி, அதன் மூலம் வரக்கூடிய லாபப் பொருளில் மரம் வளர்ப்பதற்கும் வனத்தை விரிவு செய்வதற்குமான பெருமுயற்சியை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இப்படி எண்ணற்ற அற்புதமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வரும் காலங்களில் அறிவு சார்ந்த இணையவழி நூலகம் ஒன்றும், முகப்பில் மாபெரும் உணவு வளாகமும் தேநீர் வளாகமும் அமைத்து வெகு மக்களை ஈர்க்கும் சிந்தனையும் நம் எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பசுக்களை போற்றும் முயற்சியாக கோசாலை ஏற்படுத்திட நாம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பல உச்சங்களையும் உயர்வுகளையும் அடைவதற்கு நாம் இடையறாது பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். கரம் கோர்ப்போம், களம் அமைப்போம். பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் மிக்க அழகிய சமுதாயத்தை உருவாக்கி பசுமையான உலகம் மலர்வதற்கு எல்லா மக்களும் இன்புற்று ஆரோக்கியமாக அன்புடன் வாழ நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்வோம். வெல்வோம். நன்றி.